திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கடந்த ஒரு வாரமாக தொகுதி பங்கீடு நடைபெற்று வந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடை இறுதி செய்ய இருக்கிறது திமுக கூட்டணி. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், இப்போ காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெற்ற கட்சி. காங்கிரஸுக்கு இந்த முறையும் 9+1 கிடைக்குமா? என்ன மாதிரி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு? வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் இன்னும் 2 நிமிடத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார். அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவும் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டது. இன்னும் 2 நிமிடத்தில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. முதல்வருடன் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், அதே போல காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு தலைவர் முகுல் வாஸ்னிக், தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட குழுவினர் உடன் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை போட்டியிட்டது போலவே 10 தொகுதிகள் குறையாமல் வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற்றது. திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக முதல் முறையாக கூட்டணி கட்சியோடு பேச்சுவார்த்தையை தொடங்கியதே தேசிய கட்சியான காங்கிரசுடன் தான். 28ஆம் தேதி ஜனவரி 28ல அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் தரப்புல 21 விருப்ப தொகுதிகளை கொடுத்து அதுல இருந்து 12 தொகுதிகள் வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்புல கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக தரப்புல முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு 7 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்குவதற்கு முன் வந்தாங்க. அதனால திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடுல அடுத்த கட்ட நகர்வு என்பது இல்லாமலேயே இருந்தது. கடந்த 40 நாட்களாகவே திமுக காங்கிரஸ் இடையே ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை என்பதுதான் நடைபெற்று வந்தது. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லி சென்று தேசிய தலைமையை சந்தித்தார்கள். அதே போல திமுகவோடு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல இப்போ அந்த ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. அதனுடைய அடுத்த நகர்வாகத்தான் டெல்லியில் இருந்து தேசிய குழு இப்போது அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்துல ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்தாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போலயே 9+1, அதாவது தமிழகத்துல 9, புதுவையில 10 அப்படின்னு 10 தொகுதிகள் வேண்டும் என்பதுல உறுதியா இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட விட்ட நிலையில காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் தமிழகத்துல ஒதுக்குவதற்கு முன் வந்திருப்பதா சொல்லப்படுகிறது. ஆனா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் திமுக நேரடியா போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில எப்படி ஒரு சுமூகமான உடன்பாடு எட்ட போகுது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் ஒரு கேள்வியாவே இருக்கு. காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியை கடந்த முறை போலயே எங்களுக்கு ஒதுக்கிருங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா திமுக எங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால இந்த முறை நாங்க போட்டியிடுறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த புதுச்சேரி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மற்றபடி 9 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குறதுல உறுதியாகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. புதுச்சேரியையும் சேர்த்தால் 10 தொகுதி அல்லது 9 தொகுதி என்பதே திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்பு தகவலாக இருக்கிறது. இப்படியாகத்தான் திமுக காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியோடு தான் முதல் முறையாக பேச்சுவார்த்தையை தொடங்கியது. இப்போதும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியுடன் தான் அந்த பேச்சுவார்த்தையையும் இறுதி செய்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி மய்யம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் என்பது இறுதியாகிவிட்டது. கடைசியாக இப்போது காங்கிரஸ் கட்சியோடு ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்தாகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 21 அல்லது 22 தொகுதியில் நேரடியாக போட்டியிடுவதற்கான திட்டமும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பிறகு திமுக எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறது என்பதும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 2 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டு இருந்தது. 4 கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு இருந்தாங்க. அதனால கடந்த தேர்தலில் 24 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு இருந்தக்கூடிய சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் எத்தனை இடத்துல போட்டி, திமுக எத்தனை இடத்துல போட்டி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு விடை கிடைத்திடும். இப்படியாக திமுக கூட்டணி அடுத்தடுத்த நகர்வுகளில் பேச்சுவார்த்தை எல்லாம் முடித்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த இறுதி ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கான ஒரு சூழலுக்கும் வந்துவிட்டது. கடந்த முறை தோல்வியுற்ற ஒரே தொகுதி அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி தேனி தொகுதி. இந்த முறை அந்த தேனிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேனி தொகுதி அல்லது திமுகவே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா, இல்ல தொகுதிகளில் மாற்றம் இருக்குமா?
இது தொடர்பாகவும் நம்ம திமுக தலைமை தரப்புலையும் சரி, திமுக நிர்வாகிகளிடமும் விசாரித்த போது காங்கிரஸ் கட்சிக்கு 9 அல்லது 10 எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் தொகுதிகள்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற தகவல் இருக்கு. அதுல குறிப்பா தேனி தொகுதி முக்கியமா இருக்கு. ஏன்னா கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் தோல்வியை சந்தித்தார். தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது திமுகவுடைய இலக்காக இருந்த நிலையில் 39 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. எனவே இந்த முறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.